எல்லோருக்கும் காலை வணக்கம். சேவல் கூற ஆரம்பிச்சிருச்சு. 5 மணிக்கு கிராமத்தில் சேவல் கூவுறதையும் பக்கத்தில் கோயில்களில் பாட்டு கேட்குறதும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். பள்ளி மாணவர்களாக இருந்தீங்கன்னா காலையிலே சீக்கிரம் 5 மணிக்கு எழுந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. சில மாணவர்கள் 4 மணிக்கு எழுந்திரிச்சு படிக்கிறாங்க. அட்லீஸ்ட் 5 மணிக்காவது எழுந்திரிச்சு படிச்சிங்கன்னா அவ்வளோ விஷயங்களும் மனசில் நல்லா பதிஞ்சிரும். நல்ல மார்க் எடுத்துடலாம். வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் அடைஞ்சிடலாம். காலையில் உடற்பயிற்சி செய்கிறவங்களும் காலையிலே 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு நடக்கிற ஆட்கள் இருக்காங்க. அவங்க தொடர்ந்து செய்வாங்க அந்த வேலையை. அந்த தொடர்ந்து செய்கிறதுனால அவங்க வாழ்க்கையில் பலன் கண்டிப்பாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம செஞ்சு பார்த்தோம்னா தான் அதனோட பலன் தெரியும். தொடர்ந்து ரெகுலராக செய்யுங்க. அந்த விஷயம் உங்களுக்கு வாழ்க்கையில் பலனுள்ளதாக அமைஞ்சிடும். தொடர்ந்து செய்கிற விஷயத்தை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இந்த சேவலுக்கு நம்ம சொல்லியாக கொடுக்குறோம். காலையில் 5 மணி ஆனாலும் கூவ ஆரம்பிச்சிடும். கிராமத்தில் இந்த சேவல் கூற பார்த்து தான் அந்த காலத்துலலாம் நேரங்களை கணிச்சாங்க. தங்கள் வேலைகளை காலையிலேருந்து செய்ய ஆரம்பித்தாங்க. அதனால் மாணவர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, எந்த ஒரு காரியத்தையும் காலையிலே வந்து வேலையை தொடங்க ஆரம்பிச்சணும். உற்சாகமாக இருக்கும். தொடர்ந்து அந்த வேலையை செய்யும்போது பலன் நமக்கு கிடைக்கும், நல்லபடியாக கிடைக்கும். வெற்றியும் ஈஸியாக கிடைச்சிடும். மாணவர்கள் தொடர்ந்து காலையிலே எந்த ஒரு காரியத்தையும் செய்ய பழகிட்டிங்கன்னா வாழ்க்கையில் வெற்றிகள் தொடர்ந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும். அந்த கிடைத்த வெற்றியை வச்சு நீங்கள் அடுத்தடுத்து வாழ்க்கையில் முன்னுக்கு வந்து உங்கள் எதிர்காலத்தையும் உங்களுடைய சந்ததியினரையும் நீங்கள் கிடைத்த அந்த வெற்றி எப்படி கிடைச்சிச்சுன்னு சொல்லி அவங்க வாழ்க்கையும் நீங்கள் முன்னேற்றம் அடைகிறதுக்கு உறுதுணையாக இருக்கும். காலை வணக்கம். எல்லோருக்கும் இனிய ஞாயிற்றுக்கிழமை வாழ்த்துக்கள். ஹாப்பி சண்டே. எல்லோரும் சந்தோஷமாக வாழ்க்கை ஆரம்பிங்க. குட் மார்னிங். தேங்க்ஸ்.